வணக்கம். இன்று அழுக்காராமையின் 7வது குறளை காண்போமா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, பட் இருந்தாலும் ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். என்னால் என்ன பார்த்துக்க முடியுது. ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். நீங்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் முதல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மனதில் பொறாமை என்ற எண்ணம் சற்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஏன்னா அது அவ்வளவு ஒரு மோசமான பழக்கமாகும். நம்மளை அறியாமையே நம்மளுக்கு, ஆனால் அதுதான் தோணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் அழகாக வந்தால் என்ன பண்ணுவோம்? அழகாக இருக்கான், இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இவனோட ஷூஸ் இப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் ஷூ டை ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க. பெண்களாக இருந்தால் நகை பட்டு புடவை, அவங்க அந்த உடைக்கு தகுந்த அணிகலன்கள் போடுவாங்கள்ல, அதெல்லாம் பார்ப்பாங்க. அது இல்லாமல் குடும்ப தலைவிகள் என்ன பண்ணுவாங்க? அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய பிற பொருட்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் தேவையா? அனாவசியம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் என்ன, அந்த மனசு இருக்குது பற்றியா, அது சொல்கிறதையே கேட்காது, ஆனால் சொல்கிறத கேட்கணும். அதைத்தான் பதப்படுத்துகிறார் வள்ளுவர், நம்மை பதப்படுத்துகிறார். ஏன்னா இந்த குணங்கள் நம்மகிட்ட இருந்தால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ஏதாவது உரைக்குதானா? உரைக்காத அவர் சொல்கிற எதையுமே நம்ம கேட்க தயாராகவே இருக்க மாட்டோம். அதில் மிகச்சிலர் தான் அதை சொல்கிறத கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாமா? அழுக்காறு உடையார்க்கு அது சாலும், அழுக்காறு உடையார்க்கு அது சாலும், உன்னார் வழுக்கியும் கேடு என்பது. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும், உன்னார் வழுக்கியும் கேடு என்பது. பொறாமைங்கிற அந்த ஒரு குணமானது நம்மக்கிட்ட வந்துட்டாலே நல்லது எல்லாமே நம்மளை விட்டு பறந்து போயிடும். சரியா? அதுதான் நமக்கு முதல் பகைவன். எதிரி யாருன்னா பொறாமை. அது நம்மை எப்படி, இந்த கோபம் நம்மளை கொல்லுகிற இந்த பொறாமை, வைத்தறிச்சல்னு சொல்கிறோம்ல, அதுவும் நம்மளை கொன்னுடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பொறாமை உடையவர்களுக்கு வேறு எந்த பகையுமே வேண்டியது கிடையாது. பொறாமை ஒன்றே அதுக்கு பெரிய எதிரி. மற்ற யாரும் பகைவர்கள் நமக்கு வேண்டாதவங்க, அவங்க தீங்கு நமக்கு செஞ்சாலும் செய்யலைன்னாலும், பொறாமை என்கிறது அந்த பகைவர்களை விட மிக அதிகமான கேட்டினை நமக்கு தரும், துன்பத்தினை விளைவித்து விடும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை இந்த குறளை சொல்கிறார். பொறாமை என்ற ஒரு குணம் இருக்குமாயின், நம்மளுடைய பகைவர்கள் நமக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த தீமைகளை காட்டிலும் மிக கொடுமையான தீமையை கொடுத்துவிடும். பொறாமை என்ற குணம் இருந்தால், நம்முடைய பகைவர்கள் நமக்கு தீமையே செய்யாமல் இருந்தால் கூட, அல்லது செய்துவிட்டால் கூட, எந்த விதமான பயனை நமக்கு தரும், துன்பத்தை நமக்கு கொடுக்கும் அல்லது கேட்டினை கொடுக்குமோ அது போன்றதொரு கேட்டினை அதற்கும் மேலாக இந்த பொறாமை என்கிற குணமானது நமக்கு கொடுத்துவிடும். ஆகவே மக்களே, பொறாமை கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பதை கொண்டு வாழ முயற்சி செய்யுங்கள். நாளை மீண்டும் காணலாம். நன்றி.